السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையும் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, இன்று நேற்றும் உலகம் முழுவதிலும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய செய்தி, தங்கத்தின் விலை வானை தொடுகிற அளவு உயர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு நாள் மட்டும் ஒரு பவுனுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது. ஜனவரி 28ஆம் தேதி ஒரு பவுன் தங்கம் 1,22,640 ரூபாய்க்கு வித்திருக்கு. 1,22,000 வச்சுப்போம். 28ஆம் தேதி 1,22,000 ரூபாய்க்கு வித்திருக்கு. 29ஆம் தேதி 1,34,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரே நாள்ல 11,760 ரூபாய் அதிகரித்து இருக்கிறது. நம்முடைய மக்கள் பல சந்தர்ப்பத்திலும் தங்கத்தின் விலையேற்றத்தை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏன்னா நமக்கு அது தேவைப்படக்கூடிய, அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு உலோகம். வீடுகளில் கல்யாணம்ன்ற சிந்தனை வந்துவிட்டால், பெண் குழந்தைகள் இருந்தாலே தங்கத்தின் விலையை பற்றிய ஒரு கவலை இருக்கும். அவங்களுக்கு இந்த திடீர் விலையேற்றம் என்பது, அதுவும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான இந்த விலையேற்றம் என்பது பெரிய கவலையை கொடுத்திருக்கிறது. நடுத்தர குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற வர்த்தகர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்குமே கூட இது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏன் இப்படி விலை உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. கண்ணு மண்ணு தெரியாத உயரம்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதுபோல இந்த விலை ஏற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு யார் காரணம் என்று தேடி பார்த்தால் ஒற்றை மனிதரை காரணமாக காட்டுகிறார்கள். அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவர்தான் இப்போதைய இந்த மின்னல் வேக விலையேற்றத்துக்கு காரணம் என்று சொல்கிறார்கள். அல் ஜசீரான்னு ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது, அவர்களுக்கான ஒரு இணையதளத்துல அவங்க இப்படி சொல்றாங்க. இந்த சமீபத்திய விலையேற்றத்துக்கு என்ன காரணம்? The latest peak came after Trump said a massive armada was on the way to Iran. அமெரிக்க அதிபர் சமீபத்தில் ஒரு செய்தியை பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னார். எங்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல், கப்பல்லையே நிறைய விமானங்களை வச்சு நிறைய ஆயுதங்களை வைத்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு கப்பல், விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய படை ஈரானை வன்மமாக தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னதுதான்
இந்த தங்கத்தின் விலையேற்றத்திற்கு காரணம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த 2 நாள்ல ஏற்பட்ட, இந்த 2-3 நாள்ல ஏற்பட்டிருக்கிற தங்கத்தினுடைய விலை உயர்வு ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, போன ஒரு வருஷமாகவே தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கு. இந்த வருஷம் ஜனவரி மாசம் 1,34,000 ரூபாய் நேற்றைய ஒரு பவுனுடைய விலை. இதே போன வருஷம் 2025 ஜனவரி கடைசியில ஒரு பவுனுடைய விலை 61,000 ரூபாய். ஒரு பவுனுடைய விலை அதாவது ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை 7,700 ரூபாயா இருந்துச்சு. ஒரு பவுனுடைய விலை 61,000 இருந்துச்சு போன வருஷம். இன்னைக்கு ஒரு கிராமுடைய விலை கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் என்கிற அளவுக்கு உயர்ந்து ஒரு பவுனுடைய விலை 1,34,000 என்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்ப போன வருஷம் இருந்தது 61,000, இந்த வருஷம் உயர்ந்திருக்கிறது 1,34,000. இப்ப இந்த உயர்வு அப்படிங்கிறது அசாதாரணமானது. சாதாரணமா தங்கம் வெள்ளிக்கான விலைகள்ல ஏற்ற இறக்கங்கள் இருக்குன்னா அப்படின்னா கூட இந்த விலையேற்றம் ரொம்ப அசாதாரணமானது. அதுக்குமே யார் காரணம் என்று கேட்டால் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அதுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் காரணம். அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தான் இந்த தங்கத்தின் விலை உயர்ந்து போய்விட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உலக மக்களை மிரட்டி கொண்டே இருக்கிறார். முதல்ல வர்த்தகர்களை மிரட்டினார், வர்த்தகத்தை வைத்து மிரட்டினார். அதுக்கப்புறம் ஆயுதங்களை வைத்து மிரட்டினார். மிரட்டும் போது என்ன ஆகும்னா, ஒரு காலத்துல மக்கள் ஆபரணத்துக்காக மட்டும் தங்கம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப பிரதானமாக முதலீடு செய்வதற்கு தங்கம் வாங்குறாங்க. காசு நிறைய இருக்கிறவங்க அந்த காசை எதுலையாவது முதலீடு செய்யறதா இருந்தா தங்கம் வாங்குறாங்க. அதுல குறிப்பா நாடுகள், இப்ப இந்திய நாடு, இங்கிலாந்து நாடு, சீனா, இதெல்லாம் காசு நிறைய இருக்கும்போது அந்த காசை பத்திரமா முதலீடு பண்றதுன்னா என்ன செய்யறது அப்படின்னு அவங்க தங்கத்துல முதலீடு பண்றாங்க. இதுல இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய மக்கள் அமெரிக்க டாலர்ல முதலீடு பண்ணி இருந்தார்கள். அமெரிக்க டாலர்களை நிறைய வாங்கி வச்சிருந்தாங்க. இது எப்பவுமே எல்லாருமே சாதாரணமா டாலர் வாங்கி வச்சிருந்தா எல்லா நாட்டுக்கும் யூஸ் ஆகும். எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் அமெரிக்க டாலர்னா வாங்கிக்குவாங்க. பலஸ்தீனத்துக்கு போனா பலஸ்தீனத்து மக்கள் கேட்கிறது ஒரு டாலர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப நமக்கு கண்ணில் தண்ணி வர வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு டாலர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஒரு டாலர் அவங்க வாழ்க்கைக்கு பெரிய தொகை. அப்ப அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது உலகம் முழுக்க மதிப்புக்குள்ள ஒரு நாணயமாக இருந்துச்சு. அதனால அமெரிக்க டாலர்களை வாங்கி வாங்கி வைப்பாங்க, அதனுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இப்ப சமீப காலமா என்னாச்சு, இந்த ட்ரம்ப் அவர்கள் சண்டைக்கான சூழ்நிலையை உருவாக்கின உடனே எங்க சண்டை வந்துருமோங்கிற பயத்துல, சண்டை வந்தா அமெரிக்காவுக்கு செலவு ஜாஸ்தி ஆகும். செலவு ஜாஸ்தி ஆகும் போது டாலரோட மதிப்பு குறைஞ்சு போயிடும், அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும். அப்படின்ற பயத்துல மக்களும் அரசாங்களும் டாலரை வித்துட்டு அதுக்கு பதிலா தங்கமா வாங்கி வைக்க நினைச்சாங்க, தங்கமா வைக்க ஆரம்பிச்சாங்க. கடந்த ஒரு வருஷமாக அமெரிக்க டாலரை வித்துட்டு அல்லது அமெரிக்காவுடைய பாண்டு பேப்பர்களை வித்துட்டு, இது நம்புனா சரி வராது, எந்த நேரத்துல வேணாலும் இதனுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும், அதனால இதை வித்துட்டு நம்ம எப்போதும் மதிப்புக்குரியதாக இருக்கிற தங்கத்தை வாங்கி வச்சுப்போம்னு தங்கத்தை நிறைய அளவுல வாங்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சீனா பெரிய அளவுல தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்தது இன்றைய இந்த விலை உயர்வுக்கு காரணம். நம்ம பார்க்கிறோம்,
ஏதோ ஒரு நாட்டினுடைய அதிபர் செய்யக்கூடிய ஒரு செயல் உலகம் முழுக்க இருக்கிற சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கிறோம். பாலக்காட்டுல அடுத்த வாரம் ஒரு கல்யாணத்துல பொண்ணுக்கு கடைசி நேரத்துல நகை வாங்கிக்கலான்னு காசு வச்சிருந்தவங்க இப்ப திடீர்னு பார்த்தா கணிக்க முடியாத அளவுக்கு இந்த பண உயர்வு, ஒரு 10 பவுன் நகை வாங்கலான்னு பார்த்தா திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில கையை பிசைஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு செயல் எங்கோ வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு சாமானிய குடும்பத்தின் வாழ்க்கையை பாதிக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாதிக்கும்? அத்தியாவசியமான தேவைகளுக்கு வாங்க வேண்டியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அது எப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கையை பாதிக்கும்? அப்படி பாதிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு நபருடைய நடவடிக்கை. இப்ப நம்ம அறிந்து கொள்ற விஷயம் என்னன்னா, அரசியல் அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் அவங்க நீதியாக அல்லது பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள தவறினால் அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கோ அவங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டுமோ இருக்காது, உலக மக்கள் எல்லோரையும் பாதிக்கும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனாலதான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க, கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் நாளைக்கு அவனுடைய அரிசிக்கு கீழே 7 பேருக்கு நிழல் கொடுப்பான். சபாத்தும் யுலில்லுஹுமுல்லாஹு தஹ்த லில்லி அரிசிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லு. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழலே இருக்காத கியாமத் நாள்ல அல்லாஹ் 7 பேருக்கு நிழல் கொடுப்பான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னது யாருன்னா, இமாமுன் ஆதிலுன், நீதியான அரசன். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நீதியை கவனித்து நடந்து கொள்வார் என்றால் அவருக்கு முதலிடத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. தொழுகையாளிக்கு அந்த இடத்துல ஷஹீது கூட வரலங்க. இறைவன் பாதையில் ஷஹீதானவர் கூட முதலிடத்தில் சொல்லப்படல. அந்த இடத்துல முதல்ல சொல்லப்பட்டவர் யாருன்னா நீதியான தலைவர். காரணம் என்னன்னா, இந்த நீதியான தலைவராக இருக்கிற ஒரு நீதி தவறி நடந்து கொள்வார் என்றால் அதன் விளைவு ஒருவரை மாத்திரமல்ல, ஒரு குழுவை மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். அதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் ஒருவரால் உலகம் முழுக்க இப்படி தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம மார்க்கம் பல வகைகள்ல எச்சரிச்சிருக்கு. நீதி இல்லாத ஆட்சி தலைவர் வந்தாருன்னா இந்த ஊர் நாசமா போயிடும், ஊரு அது அழிந்து போய்விடும், சோதனைகளை சந்திக்கும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, எந்த ஊரும் பாதுகாப்பாக இருக்கணும்னா, சோதனைகள் வராம பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு 4 காரணம். குல்லு பல்தத்தின் ஃபீஹா அர்பஅத்துன் ஃபஹலுஹா மஅசூமுன மினல் பலா. 4 காரியங்கள் இருந்தா எந்த ஊரும் நல்லா இருக்கும். 1, இமாமுன் ஆதிலும், நீதியாக நடந்து கொள்கிற தலைவர். ஒரு ஊர் பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த ஊர்ல தலைமையாக இருக்கிறவங்க நீதியாக நடந்து கொள்ளணும். 2வது, ஆலிமுன் அலா சபீலில் ஹுதா, நேரு வழியில் நடக்கிற ஆலிம். அந்த ஊருக்கு அறிவுரை சொல்லி தரக்கூடிய ஆலிம் எப்படி இருக்கணும்? நேரு வழியில் நடப்பவராக இருக்கணும். 3வது, வமஷாயிஹுன் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அந்த ஊர்ல இருக்கிறவங்க பெரியவங்க நல்லதை சொல்லுகிறவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் இருக்கணும். 4வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 4வது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, வனிசாஉஹும் மஸ்தூராத்துன், அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் அவர்கள் கட்டுப்பாடுகளுக்குள் உட்படுவர்களாக, லா யதபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் நடந்தது போல ஆபாசமாக நடக்காதவர்களாக இருக்கணும். இப்படி 4 அம்சங்கள் ஒரு ஊர்ல இருக்கும்னா அந்த ஊர் மக்கள் சோதனைகளுக்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். இப்ப இதுல பிரதானமா சொல்லப்படுறது என்னன்னா, முதல்ல இந்த ஊர்ல இருக்கிற ஆட்சியாளர் நியாயமானவராக இருக்கணும். அதனால் இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம், அமெரிக்காங்கிறது உலகத்தினுடைய
பேராதிக்கம் பெற்ற ஒரு நாடு. அந்த நாட்டு தலைமை மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த ஒரு தலைமை, அதிகார செல்வாக்கு படைத்த ஒரு தலைமை. அந்த தலைமையிடத்தில் நீதி இல்லாமல் போன போது அதன் பாதிப்பாக இவ்வளவு தூரம் சராசரி மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மக்களுக்கு ஏற்படுற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ஒரு ஆள் இப்படி அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கான். வெனின்சுலாங்கிற நாட்டுக்குள்ள நுழைந்து அந்த நாட்டு அதிபரை தூக்கிட்டு போறான், கடத்திட்டு போறான். சர்வதேச கடல் பகுதியில சென்று கொண்டிருக்கிற எண்ணெய் கப்பல்களை ஒரு கடல் கொள்ளையன் போல கைப்பற்றுகிறார்கள். கிரீன்லாந்துங்கிறது வேறொரு நாட்டுக்கு சொந்தமானது, அதை நான் எடுத்துக்குவேன்னு சொல்றான். பக்கத்தில் இருக்கிற கனடா நாடு அதை நான் எங்க ஊரோட சேர்த்துக்குவேன்னு சொல்றான். அது எல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம திடீர்னு எங்கோ இருக்கிற ஈரானில் ஆயுதங்களை வீச போகிறேன், குண்டுமழை போட போகிறேன், பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்படுவதை பற்றி யோசிக்காமல் நாங்க கடுமையா தாக்குவோம். அமெரிக்காவோடு ஒப்பிடுகிற போது ஈரான் அதை எதிர்த்து இருக்கிற அளவுக்கு எந்த வகையிலும் வலிமை படைத்த நாடு கிடையாது. அது சின்ன நாடு. அப்படி இருக்க அந்த நாட்டுக்கு எதிராக மார்தட்டி கொண்டு ஒரு வல்லரசு இவ்வளவு பெரிய படைகளை அனுப்புகிற போது, ரஷ்யாவுக்கு எதிராக அனுப்புனா அல்லது சீனாவுக்கு எதிராக இவ்வளவு பெரிய விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்பினா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சின்ன கோழி குஞ்சு போல இருக்கிற ஈரானை அழுத்துவதற்காக, அதை அடக்குவதற்காக இவ்வளவு பெரிய இராணுவங்களை ஒரு வல்லரசு நாட்டின் தலைவர் அனுப்புகிற போது, அதுவும் உலகத்துக்கு எல்லாம் பஞ்சாயத்து செய்யறதுக்குன்னு ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு. அந்த ஐக்கிய நாடுகள் சபையில வச்சு பேசி தீர்க்கலாம். அப்படி ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவில தான் இருக்கு. அவங்க ஊர்லயே இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை கிட்ட எந்த வகையான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கேட்காமல், உலக நாடுகளுடைய கருத்துக்களை கேட்காமல் ஒரு தனிநபர் இப்படி அடாவடித்தனம் செய்வதை உலகத்தில் யாருமே கேட்க மறுக்கிறார். ஏன் இப்படி செய்றீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இது செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி நீங்க செய்யறதுனால உலகம் முழுக்க எவ்வளவு பிரச்சனை வருது பாத்தீங்கன்னா, நீங்க நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிறோம், நமக்கு தெரியல. உலகத்தின் பல நாடுகளுக்கு விமான சேவைகள் இல்லை. அதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அதுபோல துபாய், அதுபோல பஹ்ரைன், கத்தர் போன்ற பல நாடுகளுக்கு ஒரு சரியான விமான சேவை இல்லாமல் விமான சேவை முடங்கி இருக்கிறது. ஒரு விமான சேவை முடங்குகிற போது எத்தனை பேருடைய வாழ்க்கை முடங்கி போகும். இப்போ உலகத்துக்கு பெரிய சிரமம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உலக மக்கள் தேவையில்லாமல் மிகப்பெரிய துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சண்டை நடந்துச்சுன்னா அப்பாவி மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். அப்பாவி பொதுமக்கள் சண்டையில யாரும் என்ன செய்யறது இல்லை, எந்த நியதியும் பார்க்கறது இல்லை. ஒரு காலத்துல வீரனோடு வீரன் போராடுவார். இன்று அப்படியெல்லாம் இல்லை. அப்பாவிகள் அகதிகள் வாழக்கூடிய முகாம்கள் மீது குண்டு வீசுகிற காலம் இந்த காலம். அப்போ மக்கள் பெரிய அளவில் துயரப்படுவதற்கு காரணமாக இருக்கிற ஒரு செயலை வன்மையாக கண்டிக்கிற ஒரு குரல் கூட இதுவரைக்கும் வரவில்லை. ஒரு ஆளாவது சில பேர் இது ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது, தவிர்க்க வேணும்னு குரல் கொடுத்திருக்காங்களே தவிர இது வன்மையா கண்டிக்கணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் கூட கொடுக்கல. அதுவா அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை. அரபு நாடுகள் எங்களுடைய நிலத்தை நாங்கள் தரமாட்டோம், எங்களுடைய வான்வெளியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், சண்டைக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தவிர ஒரு கண்டன குரல் ஒண்ணு கூட இல்லை. காரணம் என்ன? அமெரிக்காவை கண்டிச்சுட்டா அவங்க நம்மளை தாக்கிடுவாங்க, அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படின்ற பயம். எதுக்கு வம்பு? நாம போய் வம்புல சிக்கி நம்முடைய பாதுகாப்பை ஏன் நம்ம பலவீனப்படுத்திக்கணும் அப்படிங்கிற பயத்துல பல பேர் வாய் திறக்காமல் இருக்கிறார். சகோதரர்களே, உலகத்தில் மனிதாபிமானம்
நீதி உணர்வு என்பது செத்து போயிருக்கிற காலமாக இந்த காலம் இருக்கு. மார்க்கம் சொல்லுதுங்க, இஸ்லாம் சொல்லி கொடுக்குது, எவ்வளவு பெரிய கடுமையான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்க்கிறது எவ்வளவு சக்தி படைச்சவனாக இருந்தாலும் சரி, நியாயத்தை மீறி நடக்கிறான்னா அதுக்கு எதிராக குரல் கொடுங்க. குரல் கொடுத்தா அவன் நம்மளை தாக்கிடுவானே, அவன் நம்மளை அழிச்சிருவானே, பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். திருக்குரான் சொல்லி காட்டுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மந்திரவாதிகளோட ஒரு போட்டிக்கு சம்மதிச்சாங்க. ஃபிரௌன் ஒரு போட்டி ஏற்படுத்தினான், அதெல்லாம் நமக்கு தெரியும். மந்திரவாதிகளை வச்சு ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவன் ஒரு மந்திரவாதின்னு நிரூபிக்க நினைச்சான். ஆனா அந்த போட்டியில மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச போது இவரை சராசரி மந்திரவாதி என்ன சொல்ல முடியாது, நபின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாச்சு. அந்த சூழ்நிலையில மக்களுடைய கவனத்தை திருப்புறதுக்காக ஃபிரௌன் சபையை கூட்டினான். கூட்டி எல்லார்ட்டையும் சொன்னா, மூசா நம்ம எல்லாம் இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றி அவர் இந்த ஊரின் ஆதிக்கத்தை பெறுவதற்காகத்தான் இப்படி செய்யறாரு, அதனால அவரை விடக்கூடாது, நாம அவரை கொலை செஞ்சிருவோம், ஏன் நம்ம அவரை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கணும், அவரை நாம் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு சபை கூடி முடிவு செய்கிறது. ஃபிரௌனுடைய சபை. ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு காரணமும் இல்லை. அவன் ஏற்பாடு செய்த போட்டியில அவன் ஆளுங்க தோத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுன்னு தீர்மானிக்கிறான். அப்படி அவர்கள் தீர்மானித்த போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வகால ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன். அது ஃபிரௌனுடைய சபை, அது ஃபிரௌனுடைய சபை, பிரம்மாண்டமான சபை. அந்த சபையில ஆட்கள் எப்படி இருப்பாங்க? ஃபிரௌனுக்கு ஆதரவாளராகத்தான் இருப்பாங்க, எல்லாரும் அவன் சொல்றதை ஏத்துக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லுவது என்று அவர்கள் தீர்மானம் செய்த போது அந்த சபையிலிருந்து ஒருத்தர் சொன்னாரு, எங்க ஒரு அப்பாவி காரணம் இல்லாம ஒரு மனுஷனை எப்படி நீங்க கொல்லலாம்? وقال رجل مؤمن من آل فرعون يكتم إيمانه أتقتلون رجلا أن يقول ربي الله. என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக ஒரு ஆளை நீங்க கொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். ஃபிரௌனுடைய சபையிலே கேள்வி கேட்டார். என்னுடைய அவர் என்னங்க தப்பு பண்ணிட்டாரு? அவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு எதிராக ஏதாவது நடந்துக்கிட்டாரா? ஊருக்குள்ள இல்லாத தப்பு ஏதாவது செஞ்சுட்டாரா? என் ரப்பு அல்லான்னு சொன்னார், அவ்வளவுதானே, அதுக்காக அவரை நீங்க கொல்லுவீங்களா அப்படின்னு அந்த சபையில் எழுந்தவர் கேட்டார். அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து காஃபிர்ல இந்த செய்தியை பேசிக்கொண்டு வருகிற போது அவர் கேட்ட கேள்விகளை வரிசையா சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு கடைசியா அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான், இப்படி ஃபிரௌனுடைய சபையிலே அவனுடைய ஆட்களுடைய தீர்மானத்திற்கு எதிராக ஒரு மனிதர் பேசி இருந்தால் அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அங்க அல்லாஹ் சொல்வான், ஃபவகாஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். ஃபிரௌனுடைய சபையிலே அவனை எதிர்த்து பேசியவரை அல்லாஹ் பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்ங்கிறத அல்லாஹ் சொல்லல, ஆனா அல்லாஹ் பாதுகாத்தான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு பழைய நிகழ்ச்சி பேசப்படுது. அந்த நிகழ்ச்சி சொல்ற செய்தி என்னன்னா, ஒரு அநீதியை தட்டி கேட்கறதுக்கு, ஒரு அக்கிரமத்தை எதிர்க்கிறதுக்கு எப்பவும் தயாராக இருக்கு. அப்படி தயாராகும் போது என்ன நடக்கும்னா, நீதி நிலைப்பதற்கு அது துணையாக இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, தட்டி கேட்காம விட்டுட்டா உலகத்துக்கு அழிவு வந்து சேரும். அப்படி தட்டி கேட்கிற போது நமக்கு என்ன ஆகும் என்று தனி மனிதர்கள் யோசிப்பார்களானால், சமூகங்கள் யோசிக்குமானால், அரசுகள் யோசிக்குமானால் அது பெரிய அழிவை சந்திக்க வேண்டியது வரும். தட்டி கேட்டா பயப்பட வேண்டியது இல்லை, இறைவனுடைய தரப்பிலிருந்து ஆதரவு வந்து சேரும். இந்த உலகத்துலங்க இப்படி நாம சொல்லும் போது சில பேர் என்ன நினைக்கலாம், ஆமாங்க இது தத்துவமெல்லாம் நிறைய பேசுவீங்க, சிக்கிக்கிட்டா யார் உதவிக்கு வருவா அப்படின்னு தான் பலருக்கும் கேட்க தோணும். யதார்த்தமான உலக வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நீ எவ்வளவோ பெருசா பேரதிகாரம் பெற்றவர்களாக வாழ்ந்தவர் கூட
நிமிஷ நேரத்துல காணா போயிருக்காங்க. எங்களை எல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சவங்க கூட நிமிஷ நேரத்துல காணா போயிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச உதாரணம் ஹிட்லர். 2ஆம் உலக யுத்தத்தின் போது ஹிட்லர் இப்ப இருக்கிற ட்ரம்பை விட அதிகமா பேசினால்தான். தன்னை எதிர்க்கிற எவரையும் ஒப்புக்கொள்ளாதவன் அழிக்கப்படணும்னு நினைக்கிறவர் தான். ஆனா நிமிஷ நேரத்துல அவருடைய வாழ்க்கை வித்தியாசமா முடிஞ்சிருச்சு. நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஜெயிச்சுக்கிட்டே போறாரு. அவர் போற இடமெல்லாம் ஜெயிச்சார். ஐரோப்பாவில பிரான்ஸ், பிரிட்டன் யாரும் அவரை எதிர்கொள்ள முடியல. எதுல தோத்து போனாருன்னா, ரஷ்யாவுக்குள்ளே நுழைந்த போது ரஷ்யாவுடைய பனியை அவங்களால தாங்க முடியல. ரஷ்யாவுடைய குளிரை தாங்க முடியாம தோத்து போனாங்க. யாராவது யோசிக்க முடியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்து வந்த அகல் யுத்தத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்து வந்த 10,000 பேரு எப்படி தோத்து போனாங்க? திடீர்னு வீசின ஒரு குளிர் காத்துல அதை எதிர்த்து நிக்க முடியாம தோத்து ஓடுனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அகல் யுத்தம்னு ஒன்று படிச்சிருக்கலாம். அகல் யுத்தத்துல 10,000 பேர் மதீனாவை எதிர்த்து வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லிம்களும் அவ்வளவு பயந்து இருந்தாங்க. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அவர்களுடைய பார்வைகள் நிலைகுத்தி நின்று விட்டன, உங்களுடைய இதயம் தொண்டை குழிக்குள் வந்து விட்டது. அப்படி இருக்கிற நேரத்துல அல்லாஹு தஆலா உங்களை பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்? ஒரு பனி புயலை அல்லாஹ் அனுப்புனான். அந்த பனி புயலை எதிர்க்க முடியாம, அதை எதிர்கொண்டு நிக்க முடியாம அவங்க எல்லாம் திரும்பி ஓடுனாங்க. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இதே மாதிரி தான் ரஷ்யாவில நுழைந்த ஹிட்லர் அங்க இருக்கிற பனி புயலை எதிர்கொள்ள முடியாமல் தோத்து போனாங்க. இங்க பிரான்ஸ் நாட்டினுடைய அரசர்களாக இருந்தவங்க அவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்திருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டினுடைய 16ஆம் லூயி மன்னரை பற்றி சொல்வார்கள், பெரும் அக்கிரமக்காரனாக இருந்தான். மக்களை பத்தி கொஞ்சமும் கூட கவலைப்படல. ஆனா அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? அடாவடித்தனத்துல உச்சத்துல இருந்தான். மக்களுடைய நலனை கவனிக்கல, அடாவடித்தனத்துல உச்சத்துல இருந்தான். ஐ எம் த ஸ்டேட், நாடுன்னா நான் தான். அவன் தான் சொன்னான், ஐ எம் த ஸ்டேட், நாடு அப்படின்னா அது நான் தான் அப்படின்னு சொன்னவன். ஆனா ஒரு சின்ன போராட்டத்தை தாங்கி பிடிக்க முடியாம அவன் அழிந்து போனான் அப்படிங்கிறது வரலாறு. அதனால இது வெறும் தத்துவம் அல்ல, இது வெறும் தத்துவம் அல்ல, நமக்கு முன்னால நம்ம பார்த்திருக்கிற இந்த உலகத்துல நடந்த வரலாறு. அந்த வரலாறு சொல்லி தருகிற செய்தி என்னன்னா, எவ்வளவு பெரிய சக்தியாகவும் இருக்கட்டும், அக்கிரமம் செய்யும் போது விடாதீங்க, அதை தட்டி கேளுங்க, அதை எதிர்த்து நில்லுங்க என்று இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. இதுதான் மனிதாபிமானிகள் செய்ய வேண்டிய வேலை. ஆனா இந்த ஆச்சரியமா இருக்குங்க, ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ரஷ்யா கேட்கணும், சைனா கேட்கணும், யாரு அப்பாவியோ அவங்களுக்கு நான் ஆதரவு தருவேன்னு பகிரங்கமா சொல்லணும். ஒருத்தர் கூட வெளியே சொல்லாம அமெரிக்காவினுடைய அடாவடித்தனத்தை பொறுமையாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது அது என்னமெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது. தங்கத்தின் விலையை இவ்வளவு தூரத்திற்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கு. இந்த யுத்த சூழல் தான் இந்த தங்க விலையேற்றத்துக்கு காரணம். இது இன்னும் எவ்வளவு தூரத்துக்கும் போகலாம்ங்கிறாங்க. ஒரு நாள்ல 11,000 ரூபாய் அதிகமா இருக்கு. ஒரு நாள்ல 11,000 ரூபாய் அதிகமா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இது இன்னும் இந்த போர் சூழல் சூடாக இந்த தங்கத்தின் விலை இன்னும் உயர்ந்து கொண்டே போக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப அக்கிரமம் நடக்கும் போது, ஒரு ஆள் அக்கிரமம் செய்யும் போது அதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அதனால வர்ற பாதிப்பு அந்த ஆளுக்கு மட்டும் வர்றதில்லை, அந்த ஆள் இருக்கிற சமூகத்துக்கு மட்டும் வர்றதில்லை, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அந்த பாதிப்பு வருகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இத்தகைய ஆட்சியாளர்களை அல்லாஹ் திருத்துவானாக. அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த மாற்றை உடனடியாக தன்னுடைய சக்தியால் அல்லாஹ் ஏற்படுத்தி புரிவானா. ஏன்னா ஒரு யுத்த மேகம் பல கோடிக்கணக்கான மக்களை கவலைக்குள்ளாக்கி இருக்கு. நமக்கு புயல் வரப்போகுதுன்னா, ஒரு புயல் அடிக்க போகுது அல்லது நல்ல மழை வந்துரும்னா
நம்ம கலக்கத்துக்கு உள்ளாகுமா இல்லைங்க? ஒரு புயல் வருது அல்லது நல்ல மழை வருதுனாலே நம்ம கலக்கத்துக்கு உள்ளாகிறோமே. கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் தலை மீது எப்போது குண்டுகள் வந்து விழும் என்கிற அச்சத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு நேர உணவும் எப்படி அவர்களுக்கு ஜீரணமா? சரி, என்னதான் உணவு கிடைச்சிடும்? ஏற்கனவே கடுமையான தண்ணீர் பஞ்சத்தில் இருக்கிறது ஈரான். கடுமையான தண்ணீர் பஞ்சம், பொருளாதார விலைவாசி இயல்பாகவே அங்க ஜாஸ்தி தான். இப்ப யுத்தம் வருதுன்னா இன்னும் ஜாஸ்தியா. நாங்க அக்கிரமத்திற்கு அடிபணிய மாட்டோம் என்று சொல்கிற ஒரே காரணத்திற்காக இத்தனை கோடி மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் எப்ப தலைக்கு மீது குண்டு வந்து விழுமோ என்கிற அச்சத்தின் பிடியில் இருப்பதை சகித்து கொண்டிருப்பது எப்படி சாத்தியமானது? அதனால நம்ம எல்லா இடத்துல துவா கேட்போம், யா அல்லாஹ் இந்த அக்கிரமக்காரர்களை நீ தடுத்து நிறுத்து, இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றால் யா அல்லாஹ் இவர்களை உன் சக்தியால் நீ அழித்து விடு என்று நாம் துவா கேட்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சகோதரர்களே, இதுக்கு அடுத்து இப்ப நமக்குள்ள கவலை என்னன்னா, தங்கம் விலை இப்படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேருனா யாரு வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே கவலைப்பட்டு சொல்ற விஷயம்தான், இவ்வளவு விலை ஏறி போகுதே, நம்ம என்ன செய்யணும்? மார்க்கம் சிறப்பா வழிகாட்டி இருக்கு இதுக்கெல்லாம். முதல் வழி என்னன்னா, எப்ப ஒரு நெருக்கடி ஏற்படும் போதும் அல்லாஹ் மேல தவக்குல் வைங்க. எனக்கு பொட்ட பிள்ளை இருக்குதே, நான் இவ்வளவு நகை வாங்கணுமே, அல்லாஹ் நம்பிக்கை வச்சா அல்லாஹ் நமக்கு வாங்குற வசதியை தருவான். எந்த காரியத்தையும் நம்ம தான் செய்யறோம்னு நினைச்சாதான் நமக்கு பதட்டம். எந்த காரியத்தையும், ஒரு கடை கட்டுறோம் அல்லது ஒரு வீடு கட்டுறோம், நம்ம தான் செய்யறோம்னு நினைச்சா பதட்டம். அல்லாஹ் உதவி செய்வான்னு நினைச்சா ஒரு நிதானமும் நிம்மதியும் வருமா இல்லைங்களா? அல்லாஹ் நாடுனா தான் கெட்ட முடியும். அல்லாஹ் நாடுனா தான் கெட்ட முடியும். அல்லாஹ் நாடுனா தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். இந்த தவக்குள் நமக்கு இருக்கா இல்லையா? இந்த சாதாரணமா இந்த தவக்குள் நமக்கு இருக்கா இல்லைங்களா? அல்லாஹ் நாடுனா தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை. ராத்திரி படுத்தா காலையில எந்திரிக்கிறதுக்கு அல்லாஹ் நாடுனா தான். ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் காலையில எந்திரிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம் இல்லையா? அந்த அல்ஹம்துலில்லாஹ் அடிமனசுல இருந்து வரும். இன்னைக்கு எந்திரிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அது சாதாரணமா தோணாது, சாதாரணமா அந்த நினைப்பு வராது. ஏதாவது ஒரு நோய் வந்து ஆஹா ஏதாவது ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சந்தர்ப்பம் வந்துருப்பீங்க. இப்போ உதாரணமா ஹார்ட் சர்ஜரி பண்றவங்க, இந்த மாதிரியான ஆள்க காலையில எந்திரிச்சுட்டாங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் போது அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு என்ன இருக்கும்? ஒரு அழுத்தம் ஜாஸ்தி இருக்கு. காரணம் ஏற்கனவே அனுபவிச்சாச்சு, இது எப்ப வேணாலும் வரலாங்கிற நினைப்பு. இந்த தவக்குள் நமக்குள்ள அல்லாஹ் நினைச்சாதான் நாம நிம்மதியா வாழ்றதுன்னு இருக்குது. அல்லாஹ் நினைச்சா நமக்கு எதையும் தருவான். அல்லாஹ் நினைச்சிட்டா நம்ம கிட்ட இருந்து எதையும் புடுங்கிக்குவான் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குமானால் இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த நெருக்கடியும் நம்மை பதட்டப்படுத்தாது. அதனால இந்த மாதிரி செய்திகள் வரும்போது நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, அல்லாஹ் மேல தவக்குல் வைங்க. பிள்ளை இருக்குதே, கல்யாணம் பண்ணணுமே, நகை வாங்கணுமேன்னு பதட்டப்பட்டாங்கன்னா இப்ப சொல்லணும், தவக்குல் அல்லாஹ் மேல வைங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் நமக்கு தேவையானதை வாங்குவான். வாங்குற சக்தியை அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் நடக்கும் யதார்த்தம். ஒரு யதார்த்தமும் என்னதான், அதுதான் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை, அல்லாஹ் நினைக்கிறது தான் நடக்குது. அப்படித்தானே நம்ம அனுபவத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா? நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை, அல்லாஹ் நினைக்கிறது தான் நடக்குது. இந்த தவக்குல எல்லா இடத்துலையும் உறுதியா வச்சுப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம வைஃப், நம்ம மனைவிமார்களுக்கு, வீட்டுல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அதை சொல்லி கொடுப்போம். இந்த பதட்டம் வராது. சமீபத்துல வஃபாத்தானார் துல்ஃபிகார் சாஹிப்னு ஒரு பெரிய மார்க்க அறிஞர் இருந்தாரு, ஒரு பெரிய வழிகாட்டி இருந்தாரு. அவரு ஒரு செய்தி சொல்றாரு. நான் ஒரு வெளிநாட்டுல இருக்கும்போது திடீர்னு ஹஜ்ஜுக்கு போலான்னு முடிவாச்சு. அப்போ உடனே நான் கிளம்புறேன். உடனே அந்த ஊர்ல இருந்த பல டாக்டர்ஸ், அவர் சொல்றாரு 28 டாக்டர்கள் நாங்க உங்க கூட வர்றோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு அவங்களும் வர்றேன்னாங்க. ஒரு மனுஷர், சாதாரண மனுஷர் ஒருத்தர், அவரு நானும் கூட வர்றேன்னாரு. அப்படி மொத்தம் 29 பேர் ஆச்சு. நாங்க கிளம்புறது முயற்சி எடுத்த உடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்க, உடனே பிளான் போட்டாங்க, என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும்,
என்னெல்லாம் தயார் செய்யணும்னு எல்லாம் பிளான் போட்டு, டாக்டர்கள் தானே, அவங்க எல்லாம் பிளான் போட்டு வாங்க வேண்டியதை வாங்கி தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் அது மாதிரி என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த சாதாரண மனுஷர் இருந்தாரே, அவரு எது கேட்டாலும் நல்லா பார்த்துப்பான், ஆயத்தை செய்யலாம், நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் இப்படியே சொல்வார். அதனால நாங்கள் எல்லாம் அவரை என்ன சொல்லிட்டோம், தவக்குலி. அவர் பேரையே இப்படி வச்சுட்டோம், தவக்குலின்னு பேர் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம மக்கள் அப்படி செய்வாங்களா இல்லையா? ஒருத்தர் இருக்காரு திருப்பூர்ல, அவர் எதுக்கு என்ன செய்வார், அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவார். அதனால மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர் பேரை அல்ஹம்துலில்லா பாய்ன்னு வச்சுட்டாங்க. இது நம்ம மக்கள் செய்யக்கூடிய விளையாட்டு. ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிக்கிறது இல்லை. அவர் அல்ஹம்துலில்லாவை எப்ப கூப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லா பாயா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே போல இவங்க இந்த சாதாரண மனுஷருக்கு தவக்குலினே பேர் வச்சுட்டாங்க. இந்த ஹஸ்ரத் சொல்றாரு, நாங்க கிளம்ப வேண்டிய நாள் வந்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் முதல்லயே அவங்களுடைய பெட்டி படுக்கைகளை தயார் பண்ணி காலையிலேயே கொண்டு போய் விமானத்துல போர்டிங்க்கு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு வசதி இருக்கு, முன்னாலேயே கொண்டு போய் போர்டிங் கொடுத்துடலாம், நம்ம கிளம்புற நேரத்துல இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால காலையிலேயே கொண்டு போய் போர்டிங்ல கொடுத்துட்டு வந்தாச்சு. கிளம்பும் போது ஒரு கைப்பை மட்டும் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க தயாரா. கிளம்புறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறோம், எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த தவக்குலி சாஹிபை காணும், அவரை காணும். அவரு வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. 1.25 மணி நேரம் ஆனோன்னு அவங்க போயிட்டாங்க. அப்புறமும் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவர் நல்ல மனுஷன் வரட்டுமே வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குன்னு சொன்ன உடனே நான் போயிட்டேன். எப்பவுமே அந்த கவுண்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மூடிடுவாங்க. நான் போயிட்டேன் மேல போய், இன்னைக்கு அவர் வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது விமானம் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓடி வந்து பக்கத்துல உட்கார்ந்தார். பக்கத்துல உட்கார்ந்தவர் ஒரு கதை சொன்னாரு, ஹசரத் நான் 5 நிமிஷம் மிச்சம் இருக்கும்போது வந்துட்டேன், ஒரு வேலையா போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் மிச்சம் இருக்கும்போது வந்துட்டேன். கவுண்டருக்கு போனா கவுண்டர் இருந்த அந்த லேடி, கவுண்டர் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு, நீங்க உள்ள போக முடியாதுன்னு சொல்லிடுச்சு. நான் அல்லாவே இப்படி ஹஜ்ஜுக்குன்னு புறப்பட்டு வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லா இடத்துல துவா கேட்டுட்டு அந்த அம்மா கிட்ட சொன்னேன், ஏமா இன்னும் 5 நிமிஷம் இருக்கே, இன்னும் 5 நிமிஷம் இருக்கே, அதுக்குள்ள எப்படி நீங்க கவுண்டர் க்ளோஸ் பண்ணலான்னு நான் கேட்டேன். அப்ப அந்த அம்மா அதிகாரிகிட்ட போய் பேசுறேன்னு அதிகாரிகிட்ட போச்சு. அந்த அதிகாரிகிட்ட போனோம்னா அவர் என்ன கேட்டிருக்காரு, அதுக்கு 5 நிமிஷம் இருக்குல்ல, இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல, அவர் கேட்கறது சரிதானே. அந்த பாருங்க, ஒரு அதிகாரியினுடைய மனோநிலைய அல்லாஹ் நமக்கு சார்பாக வைக்கிறான். இப்ப சில நேரங்கள்ல இருக்கும் அதிகாரிகள், அவன் வந்து நம்மகிட்ட சண்டை போடுவான், நீங்க எவ்வளவு லேட்டா வந்தீங்க தர முடியாதுன்னு சண்டை போடுவான். ஆனா அந்த அதிகாரி அவரு, ஏமா அவர் வந்ததுக்கு 5 நிமிஷம் இருக்கு இல்லையா, அவருக்கு கொடுத்துருங்க சீட் அப்படிங்கிற. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அவர் எக்கானமி டிக்கெட் வாங்கியிருக்காரு, எக்கானமி டிக்கெட்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தவங்களுக்கு நம்ம டிக்கெட்டை கொடுத்துட்டோம், அவர் லேட்டா வந்ததுனால அவருடைய சீட்டை நம்ம வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம், கொடுத்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இப்ப எக்கானமி கிளாஸ்ல வந்து எந்த சீட்டும் இல்லை சார் அப்படின்னு. சீட் இல்லாம எப்படி அவருக்கு இடம் கொடுக்கறது? அப்ப அந்த அதிகாரி சொன்னாராம், அப்ப நீ அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இடம் இருந்தா கொடுங்க, எக்கானமியில இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவர் அப்கிரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொடுங்க அப்படின்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தேடி பார்த்தா சீட் இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துட்டாங்க. இவர் லேட்டா வந்திருக்காரு, லேட்டா வந்தவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீட்டு கிடைக்குது. இவர் சொல்றாரு, ஹசரத் சொல்றாரு, என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு சொன்னாரு, ஹசரத் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீட் கொடுத்துருக்காங்க, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்ப அந்த ஹசரத் சொல்றாரு, அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸை நோக்கி நடந்து போகிற போது இந்த டாக்டர்கள் எல்லாம் என்ன திரும்பி பார்த்தாங்க, இந்த டாக்டர்கள் எல்லாம் என்ன திரும்பி பார்த்தாங்க, இந்த மனுஷன் இவ்வளவு லேட்டா வந்துட்டு அவருக்கு எங்க இடம் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிடைக்குதுன்னு நான் சிரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் விமானம் போய் இறங்கும் போது ஒரு நடைமுறை என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்கள முதல்ல வெளியே அனுப்புவாங்க, அவங்களை அனுப்புன பிறகுதான் மற்றவங்களை அனுப்புவாங்க. அதுல அவர் முதல்ல வெளியே வந்துட்டார், இமிகிரேஷனை கிளியர் பண்ணிட்டார், முதல்ல கொண்டு போய் அவர் பஸ்ல உட்கார வச்சு அனுப்பிட்டாங்க. இவங்களெல்லாம் வெளியே வந்து காத்து இமிகிரேஷனுக்காக வெயிட்டிங்ல காத்திருக்கும் போது அவருடைய வண்டி போகுது. அப்ப அவங்க எல்லாருமே திரும்ப, ஹசரத் சொல்றாரு, அவங்க எல்லாருமே திரும்ப எங்களை திரும்பி பார்த்தாங்க, எங்க கூட வந்த டாக்டர்ஸ் எல்லாம். இவ்வளவு நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம், இவ்வளவு ஏற்பாடு செய்து பல நாட்களுக்கு முன்னால் தயாராகி இருந்து காலையிலேயே கொண்டு போய் போர்டிங்க்கு சமானங்களை எல்லாம், சரக்கு நம்முடைய பெட்டிகளை எல்லாம் கொண்டு போய் போட்டு முன்னாலேயே 2 மணி நேரத்திற்கு முன்னால் வந்து ஏர்போர்ட்ல காத்திருந்து வந்தா நம்ம லேட்டா போறோம், அவர் முதல்ல போறாரு அப்படின்ற போது ஹசரத் சொன்னாங்க,
ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். குர்ஆன் சொல்லு. இப்ப தவக்குல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்ம இடத்துல இருக்கிற ஒரு ஆயுதம். நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லுவோமா இல்லைங்களா வார்த்தை, அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அது நடக்கும். அதானே தவக்குல். அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அது நடக்கும். அந்த தவக்குல் அது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாம அது நம்முடைய வாழ்க்கையாக மனசுக்குள் பதிந்திருக்கிற ஒரு செய்தியாக இருக்கும் போது எந்த நெருக்கடியும் நம்மை பதட்டத்துக்கு உள்ளாக்காது. இந்த தவக்குல் இப்போ வேணும். சில குடும்பங்கள்ல இந்த தங்க விலையேற்றம்ங்கிறது ஒரு பெரிய பதட்டமாக உருவாகி இருக்கும் போது சொல்லணும், யாரும் இருந்தாலும் நம்ம சொல்லணும். குறிப்பாக இந்த பெண் குழந்தைங்களை பெற்றவங்க, கல்யாணத்துக்கு தயாராகிருக்கிறவங்க, ஏழைங்க, இந்த தங்க விலையேற்றத்தால பதட்டப்படும் போது நம்ம சொல்லணும், பதட்டப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கான். இப்ப வாங்குறதுக்கு சக்தி கொடுக்கிற அல்லாஹ் 3 லட்சம் ஆனாலும் வாங்குறதுக்கான தௌஃபீக்க அல்லாஹ் தருவான். நம்ம வாங்குறதுன்னு நினைச்சா தான் முடியாது, அல்லாஹ் கொடுக்குறான்னு நினைச்சா எல்லாம் முடியும் என்கிற ஆறுதலை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் போதுமானவர். நெருக்கடி நேரத்துல கடைபிடிக்க வேண்டிய நம்ம முதல் விஷயம் தவக்குல். 2வது விஷயம் சப்ரு, பொறுமை. ஏன்னா ஒரு நெருக்கடி வரும்போதுதான் ஜனங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து அதை வாங்கி குவிக்கணும், இதை வாங்கி குவிக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் நகை வாங்குவோம், இருக்கிற காசுக்கு நகை வாங்கிடலாம் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுதான் சந்தர்ப்பம், இருக்கிற நகையை வித்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்ப நகையை வித்தா நிறைய காசு கிடைக்கும். ஏன்னா ஒரு நாள்ல ஒரு பவுனுக்கு 11,000 ரூபாய் வித்தியாசம். அப்படிங்கிற போது நகையை யாரு கையில வச்சிருக்காங்களோ அவங்க நினைக்கலாம் இப்ப நகையை வித்துட்டா நல்லது. ஆனா நீங்க தொலைக்காட்சிகள்ல, சமூக ஊடகங்கள்ல ஆய்வாளர்கள் சொல்றதை கவனிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, அவசரப்படாதீங்க, பொறுங்க, அவசரப்படாதீங்க, நகையை இப்ப இந்த நேரத்துல இன்னும் கூடிருமோ, இன்னும் விலை அதிகமாயிருமோ அப்படின்னு நினைச்சு வாங்குனீங்கன்னா இது திடீர்னு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா வெள்ளி ரேட்டு 35 ரூபா தான் இருந்துச்சு. வெள்ளி 1 கிராம் விலை 35 ரூபா தான் இருந்துச்சு. திடீர்னு வெள்ளி விலை கிட்டத்தட்ட 350 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இன்னும் வெள்ளி விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு. வெள்ளிக்கு ஒரு அனுபவம் இருக்கு. என்னன்னா வெள்ளி விலை திடீர்னு 60-70% கீழே விழுந்துரும். இதுக்கு முன்னாடி இருக்கிற பல தடவை அப்படி நடந்திருக்கு. 1%, 2% அல்ல, 60-70% வெள்ளி விலை கீழே விழுந்திருக்கு. அதே போல தங்கத்தின் விலையும் திடீர் என்று விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த வேகம் இப்படி ஒரு நாள்ல இப்படியே போன வருஷம் 61,000 ரூபாயாக இருந்த ஒரு பவுனு இந்த வருஷம் 1,34,000 ரூபாயாக உயர்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 மடங்கு உயர்வு. போன வருஷம் மட்டும் 64% ஏறி இருக்கு. இந்த 20 நாள்ல, ஜனவரி தொடங்கிறதுல இருந்து இந்த 20 நாள்ல 20% அதிகரிச்சு. அப்ப இந்த உயர்வுங்கிறது அப்படி இருக்காது, திடீர்னு அது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப வாங்கலாம்னு நினைக்காதீங்க, இப்ப விற்கலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா வித்தா நிறைய காசு கிடைக்குமேன்னு நினைக்கலாம். வித்தா என்ன கிடைக்கும், இப்ப வித்தா, ஆனா திருப்பி வாங்கணும்னா நம்ம அதிக காசு கொடுக்கணும். இப்ப 2 பவுன் நகை வித்தா 2.5 லட்சம் கிடைக்கும், 2 பவுன் நகை வித்தா 2.5 லட்சம் கிடைக்கும்னு நினைக்கலாம். அதே நேரத்துல நம்ம திரும்ப 2 பவுன் எதுக்காக வாங்குறோம்னு நினைச்சா நாம இன்னும் அதிக காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால பொறுமையா இருங்க அப்படின்னு யார் ஆலோசனை சொல்றா? பொருளாதார வல்லுநர்கள் ஆலோசனை சொல்றாங்க. இதை இஸ்லாம் நமக்கு 1400 வருஷங்களுக்கு முன்னாலேயே சொல்லி கொடுத்துருக்கு. நெருக்கடி நேரத்துல நீங்க எப்படி இருங்க, பொறுமையா இருங்க, நிதானமா. பொறுமைன்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் செய்யாம இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. பொறுமைன்னா என்ன அர்த்தம்? சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. சூழ்நிலையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப செயல்படுதல். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து யூசுப் அத்தியாயத்தை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல அவங்களுடைய அரசர் ஒரு கனவு பார்த்தார். அந்த கனவுக்கு என்ன விளக்கம்னா, இப்ப அடுத்து 7 வருஷம் செழிப்பா இருக்கும், இந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷம் கடுமையான பஞ்சமா இருக்கும், விளைச்சல் இருக்காது. இது ஒரு கனவுக்கு விளக்கமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசரிடத்திலே சொன்னார். அரசர் உடனே பதறி போனார். ஆஹா, 7 வருஷம் பஞ்சம் வந்துருமா, அப்ப என்ன செய்யறது அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க.
இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும், இந்த 7 வருஷ நல்ல விளைச்சல் இருக்கிற காலத்துல நீங்க எப்போதும் பண்ணுகிற ஆடம்பரம் செஞ்சிடக்கூடாது. எவ்வளவு வேணாலும் சாப்பிடுறது, எவ்வளவு என்ன இருக்கு நம்மகிட்ட தான் இருக்கிறதுல சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஆடம்பரம் வீண் விரையும் செஞ்சிடாதீங்க. 7 வருஷத்துல என்ன விளைச்சல் வருதோ அதுல உங்க தேவையை சாப்பிட்டது போக மீதியை பத்திரப்படுத்துங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசரிடத்திலே சொன்னார், தஸ்ரஊன சப்அ சீனீன தஅபன், 7 வருஷம் நீங்க உங்களுடைய விதை நெல்லுகளை நீங்கள் விளைச்சல் செய்யுங்கள். ஃபமா ஹஸத்தும் ஃபதரூஹு ஃபீ சுன்புலிஹி, அதுல எது அவசியமோ அதை மட்டும் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கங்க, அத்தியாவசியத்துக்கு மட்டும் எடுத்துக்கங்க, மீதி இருக்கிறத அப்படியே வைங்க. அடுத்த 7 வருஷம் பஞ்சகாலம் வரும் இல்லையா, அப்ப மீதி இருக்கிறத தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. இப்ப இருக்கிறதையும் தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க, அதை சேமிச்சு வைங்க. மீதி இருக்கிறத தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் காலம் சரியாகிவிடும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த ஒரு ஆலோசனை இருக்கிறது. அதுதான் சபருக்கான வழி. பொறுமையா இருக்குதல்னா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. எப்படி நம்மள இந்த நெருக்கடி நேரத்துல நம்மளை நிர்வகிச்சுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறது. ஒரு சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற அறிஞர்கள் சொல்ற மாதிரி, நகை வாங்கணும்னு அவசரப்பட்டுறாதீங்க, பதட்டப்பட்டு வாங்கவும் செய்யாதீங்க, இருக்கிறத பதட்டப்பட்டு விற்கவும் செய்யாதீங்க, சபர் செய்ய, இந்த பிரச்சனையிலிருந்து மீளலாம் என்று சொல்வாங்க. மார்க்க அறிஞர்கள் சொல்ற இன்னொரு செய்தி இருக்கு, சபர் செய்யாம விட்டுட்டோம்னா, ஒரு நெருக்கடி ஏற்படும் போது சபரோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமாகும். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸபுரு அலல் பலாயி வ தர்கு தவஜ்ஜுரி மினல் ஆலாமி லஅல்லா யுஃதி இலா அஷத் மின்ஹா. நாம ஒரு நெருக்கடி ஏற்படும் போது சபர் செய்யாம நம்ம அதிகமா புலம்புவோம்னா அது இன்னும் அதிகமான தீமைக்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடக்கூடும் என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க. நெருக்கடி நேரத்துல நாம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் இது. அதனால இந்த மாதிரி சமயத்துல நம்ம மார்க்கம் தங்கத்தின் மரியாதையை ஒப்புக்கொள்ற மார்க்கம், ஒப்புக்கொண்டு அதை பாராட்டுற மார்க்கம். தங்கத்தை நம்ம மார்க்கம் வேணான்னு சொல்லல, வாங்காதேன்னு சொல்லல. மார்க்கம் சில இடத்துல அது மீது ஆசை ஊட்டியிருக்கு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், உலாய்க்க சொர்க்கவாசிகளுக்கு தங்க கவசங்கள் போடப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், உலாய்க்க லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார் யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் தஹ்பின். சொர்க்கவாசிகளுக்கு, சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு தங்க கடகங்கள் அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனாலே தங்கம் ஒரு மதிக்கப்படுற பொருள் தான். அதை வச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை தான். இந்த மரியாதையை இஸ்லாம் ஒப்புக்கொள்ளுது. மதிப்பான காரியங்களுக்கு தங்கத்தை பயன்படுத்துறதையும் மார்க்கம் ஏத்துக்குது. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல்ல தங்கத்தால் ஓடு வேய்ந்து அலங்கரித்தார்கள். தங்கத்தால ஓடு வேந்து இப்பவும் கூட நமக்கெல்லாம் தெரியும், காபாவுடைய திரைச்சீலையில தங்க நிற எழுத்துக்கள் இருக்கிறதா இல்லையா, தங்க நிற ஆயத்துகள் எழுதியிருக்காங்களா இல்லையா, அது வெறும் தங்க நிறம் அல்ல, தங்கம் தான். அது தங்க இழைகளால் பின்னப்பட்ட இதுதான் வச்சிருக்காங்க. அப்ப மதிப்பாக தங்கத்தை பயன்படுத்துவதை மார்க்கம் ஏற்கிறது. ஸ்பெயின் நாட்டில் இருந்த இஸ்லாமிய அரசர்கள் அவங்க செழிப்பின் உச்சத்தில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல தங்க தாள்களில் குர்ஆனை எழுதி வைப்பார்களாம். அவர்கள் ஓதுகிற குர்ஆனை தங்க தாள்களில் எழுதி வைத்து ஓதுவாங்களாம். அதனால தங்கத்தை மதிப்பாக பயன்படுத்துறத மார்க்கம் ஏற்குது. ஆனா அதே நேரத்துல தங்கத்தை ஆடம்பரமாகவும் அனாவசியமாகவும் பயன்படுத்திக் கொள்வதை மார்க்கம் மறுக்கிறது. தேவைக்கு பயன்படுத்தலாம், மதிப்புக்கு பயன்படுத்திக்கலாம், அனாவசியத்துக்கு தங்கத்தை பயன்படுத்தக்கூடாது. பாருங்களேன், தங்கத்துல ஆண்கள் பல்லு கட்டிக்கலாம். ஏன்னா தங்கம் எப்படிப்பட்ட ஒரு உலோகம்னா, தங்கத்துக்கு ஏன் மதிப்புனா, தங்கம் சீக்கிரம் அரிச்சு போகாது. இப்ப இரும்பு இருக்கு பாத்தீங்களா, இரும்புல சீக்கிரம் கரையான் அரிச்சிடும், இரும்பு சீக்கிரம் அரிஞ்சு போயிடும், மரமும் சீக்கிரம் அரிஞ்சு போயிடும். ஆனா தங்கம் இருக்க சீக்கிரம் அரிஞ்சு போகாது. தங்கத்தினுடைய முதல் நன்மை என்னன்னா அது சீக்கிரம் அரிச்சு போகாது.
தங்கத்தினுடைய 2வது பெரிய பலன் என்னன்னா அதனுடைய பளபளப்பும் மங்காது. நீங்க தொடச்சிட்டீங்கன்னா பழைய பளபளப்புல இருக்கும், 100 வருஷம் ஆனாலும் சரி. இது 2ம் தான் தங்கம் என்கிற உலோகத்தை மதிப்புள்ளதாக காட்டுகிற விஷயம். அந்த அந்த தன்மையின் அடிப்படையில அதை பயன்படுத்திக்கிறத இஸ்லாம் ஏற்குது. இப்ப ஒரு சஹாபி உர்ஜா அப்படிங்கிற சஹாபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்தார். உர்ஃபத்து அஸ்அத் ரலியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி. அவரு ஏற்கனவே இஸ்லாத்துக்கு முன்னாடி நடந்த குலாப் அப்படிங்கிற சண்டையில அவருடைய மூக்கு அறுபட்டுருச்சு. மூக்கு அறுத்துட்டாங்க. அந்த மூக்கு அருந்து மூக்கு இதா இருக்கிற இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா வெள்ளியில ஒரு மூக்கு செஞ்சு வச்சுக்கிட்டாரு. வெள்ளியால செஞ்சு வச்சுக்கிட்டாரு. அது அதிகமா உடம்போட ஒத்துக்கல. அதனால நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட சொன்னாங்க, ஃபத்தஹித் அன்ஃபம் மின் ذهبின், நீ தங்கத்துல மூக்கு செஞ்சு வச்சுக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆம்பளைகளுக்கு தங்க ஹராம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அத்தியாவசியம் தெரிந்து சொன்னார்கள். இது ஆடம்பரம் அல்ல, இது தங்கத்தின் பலனை தெரிந்து அதன் தன்மையை புரிந்து அதை உபயோகப்படுத்திக் கொள்கிற ஒரு வழியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தங்கத்துல மூக்கு செஞ்சு வச்சுக்கீங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் பல்லு உடைஞ்சு போச்சுன்னா பல்லுக்கு பதில தங்க பல்லு வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. இப்போ உள்ள லேட்டஸ்டான இந்த பல்லுகள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல பல்லு உடைஞ்சு போச்சுன்னா தங்க பல்லு வச்சுப்பாங்க, வசதி இருந்தா. தங்கம் அதன் தேவை அறிந்து அதன் தன்மையை அறிந்து பயன்படுத்தி கொள்ள மார்க்கம் அனுமதிக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆடம்பரத்திற்காகவும் தற்பெருமைக்காகவும் தங்கத்தை பயன்படுத்துவதை மார்க்கம் தடை செய்திருக்கு. ஆண்கள் தங்கம் அணியக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கு. தங்கம் அணியக்கூடாதுன்னா அது ஹராம்னு சொல்லியிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுர்ரிம லிபாசுல் ஹரீரி வஸ்ஸஹபி அலா துகூரி உம்மத்தி, என் சமூகத்தின் ஆண்களுக்கு பட்டும் தங்கமும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு அது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப தங்கம் அணியிறது ஹராம். அது பெருமைக்காகவோ மதிப்பை காட்டுறதுக்காகவோ யாரா இருந்தாலும் சரி ஆண்கள் தங்கம் அணிவதை ஹராம் என்று மார்க்கம் சொல்லியிருக்கு. குழந்தைங்களுக்கு போடலாமான்னா குழந்தைங்களுக்கும் ஹராம் தான். குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது குழந்தை பிறந்தா மாமனார் வீட்டுல எதையாவது வாங்கணுங்கிறதுக்காக வேண்டியே சொல்றது, நீங்க செயின் போடுங்கன்னு சொல்றது. போடுறவனும் ஹராம செய்யறான், கேட்கிறவனும் ஹராம கேட்கிறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. நம்ம எதையெல்லாம் பெருமையா நினைக்கிறதுன்னு இருக்கா இல்லைங்களா? இதெல்லாம் பெருமையாக நம்ம நினைக்க கூடாது. இது பெருமை அல்ல, இது ஹராம். மக்ரூஹ்னு சொல்லல. மக்ரூஹ்னா என்ன அர்த்தம்? அது விரும்பத்தக்கதல்ல, போட்டா பெருசா தப்பு இல்லைன்னு சொல்லல, ஹராம்னு சொல்ல. அப்ப ஹராம்னு சொல்லும் போது என்ன ஆகும்? பாவமாகும். பாவம் ஆகும்போது அந்த குழந்தைக்கு பாவம் ஆகாது. நம்ம எந்த குழந்தைக்கு போடுறோமோ அது ஒன்றும் தெரியாத குழந்தை, அதுக்கு பாவம் ஆகாது. யாரு போடுறாங்களோ யாரு போட சொல்றாங்களோ அவர்கள் பாவியாவார். இப்ப நாம பெருமைன்னு நினைக்கலாம். ஆனா அந்த விஷயத்துல நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லுது, இது பெருமைக்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே போல தங்க தட்டுல தங்க கிளாஸ்ல சாப்பிடவோ தண்ணி குடிக்கவோ கூடாது. தங்க தட்டும் சரி வெள்ளி தட்டும் சரி, வெள்ளி தட்டுல சாப்பிடுறது வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது இதுவும் மார்க்கம் தடை செய்திருக்கிற ஒன்று. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷரிப ஃபீ இனாஇன் மின் ذهب, யாரு தங்க பாத்திரத்தில் குடிக்கிறாரோ, அவ் ஃபில்லத்தின் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் குடிக்கிறாரோ, ஃபஇன்னமா யுஜர்ஜிரு ஃபீ பத்னிஹி நாரம் மின் ஜஹன்னம், அவர் தன் வயிற்றுக்குள் நரக நெருப்பையே கொட்டுகிறார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப தங்கத்தின் தன்மை அறிந்து அதை நம் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் ஆடம்பரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மார்க்கம் அதுல என்ன சொல்லுதுன்னா, ஆண்களை சொல்லுது, இதுல பொறுமையா இருங்க. வெளியில பல பேரும் போட்டு நிற்கும் போது நம்மளும் போட்டா என்னன்னு தோணும். நம்மளும் ஒண்ணு போட்டா நல்லது தானே, பெருமையா இருக்கும், நண்பர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, நம்மளும் போட்டா நண்பர். இன்னைக்கு அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, வியாபாரத்துல எங்கிட்ட காசு இருக்குதுன்னு காட்டணும்னா நான் இப்படி எல்லாம் போட்டிருந்தா தாங்க நடக்கும்னு சில நண்பர்கள் சொல்றாங்க. நான் ஐபோன் வச்சிருந்தா தான் என்ன மதிப்பான், நான் ஆடி கார்ல போயிருந்தா தான் என்ன மதிப்பான், நான் தங்கம் போட்டிருந்தா தான் என்ன மதிப்பான் என்று சில நண்பர்கள் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் கிடைக்கிற மரியாதையை நினைத்து நாம இந்த தங்கம் அணிந்து ஏமாந்து போவோமானால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், மன் லபிஸல் ஹரீர ஃபித் துன்யா, யார் இந்த உலகத்தில் தங்கத்தையும் பட்டையும் அணிகிறார்களோ லம் யல்பஸு ஃபில் ஆகிரா, மறுமையில் அவர்கள் அதை அனுபவிக்க மாட்டார்கள்.
இப்ப இந்த உலகத்துல நம்ம அதை அணிஞ்சோம்னா மறுமையில் அது கிடைக்காது. மறுமை வாழ்க்கை எவ்வளவு நீண்டது, அந்த நன்மை கிடைக்காமல் போய்விடும். எனவே இந்த சின்ன சின்ன சபலத்துக்கு ஆளாகி, கொஞ்ச கால பெருமைக்கு ஆளாகி நாம் இதை செய்து விடக்கூடாது. எனவே இதுவும் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது, சபுரு செய்யுங்க, பொறுமையாயிருங்க. மார்க்கம் சொல்லி இருக்கிற மூணாவது ஒரு வழிமுறை என்னன்னா, சமூக நலன் பாருங்க. இந்த மாதிரி நெருக்கடி ஏற்படுற சமயத்துல, பலருக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிற நேரத்துல சமூக நலனோட நடந்துக்குங்க. உங்களுக்கு சிக்கல் இருக்காது, ஆனா வேற யாருக்கும் சிக்கல் இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு மார்க்கம் சொல்லி இருக்கு. அத இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும்போது வரதட்சணை பேசுறது ஹராம்ங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க. நான் இளைஞர்களை சொல்லுவேன், உங்க கையால நீங்க சம்பாரிச்சு மகரு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுக்குங்க. அதுதான் வாழ்க்கையின் இலக்கு. நான் கல்யாணம் பண்ணும்போது என் கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு கொடுக்குற மகரு, அது அரை பவுனாக இருக்கட்டும், காப்பவுனாக இருக்கட்டும், அது நான் சம்பாரிச்சு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நியத்து வச்சுக்குங்க. பெண் வீட்டில இருந்து எதுவும் வாங்க வேண்டாம். அது அவமானம். அவமானம் மட்டும் இல்ல, நம்ம மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிற ஒரு விஷயம். ஒரு பெண் வீட்டுல அதை போய் கேட்கக்கூடாது. நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எந்த இடத்துலையும் நம்ம கேட்கக்கூடாது. கேட்கிற சபையில நம்ம இருக்கவும் கூடாது. பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க, யாருக்கோ பொண்ணு பார்க்க நம்மளை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேட்க மாட்டாங்க. இந்த அம்மா சம்பந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறம்மா, அப்ப உங்க பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுவீங்க அப்படின்னு கேட்கும். இது நரகத்திற்கு இழுத்து செல்கிற வார்த்தை, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை, ஒரு குடும்பத்தை துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்த்துகிற வார்த்தை இல்லையா? அதனால இந்த பேச்ச எந்த இடத்துலயும் நம்ம கேட்டுக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. நம்ம வாங்க வேண்டாம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்க வேண்டாம். நம்ம பசங்களுக்கு, பையனை வச்சிருந்தா அது என்னமோ பெரிய அரசரை வைத்திருப்பது போல சில குடும்பத்தினர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். அது தப்பு. முதல்ல இந்த புள்ள நமக்கு கண்குளிர்ச்சியா இருக்கணும். நமக்கு கண்குளிர்ச்சியா இருக்கிறோம்னு நினைச்சா இவன் சமூகத்துக்கு கண்குளிர்ச்சியா இருக்கணும்னு முதல்ல நம்ம நினைக்கணும். அப்பதான் இந்த புள்ள நமக்கு கண்குளிர்ச்சியா இருப்பார். அதனால இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம புரிந்து கொள்ள வேண்டியது, ஏழைகள் வீடுகளில் 1 பவுன் 2 பவுன் சொன்னாலே அது பெரிய விஷயம் தான் இருக்கும்போது, வரதட்சணை பேச்சுக்களில் இந்த நகையை பற்றிய பேச்சை தவிர்த்துக்கணும். உயர்ந்துகிட்டே போகும், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும்னு சொல்றாங்க. இந்த உயர்வு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அதனால கல்யாண வீடுகள்ல நாம யாரும் வரதட்சணை பேச்சுக்கு போகக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. எங்கேயும் பேசப்படுற இடத்துல நாம நிற்கக்கூடாது. ஒருவேளை பேசப்படுற இடத்துல இன்னும் என்னங்க நீங்க எல்லாம் மனுஷங்க, இன்னும் என்ன நாகரிக காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்று நாம கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டால் ஒரு குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும். சரி, ஒருவேளை நம்ம கேட்கல, அவங்களா கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தா கூட, இந்த சூழ்நிலையை தெரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு 10 பவுன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்களா, இப்ப அந்த அளவுக்கு போட முடியாது, நம்மளே சொல்லிடலாம். இப்ப விலை ஜாஸ்தியா போச்சு, அதனால நீங்க சொன்ன அளவுக்கு தான் போடணுன்றது இல்லை, கொஞ்சம் கம்மியா போட்டாலும் சரிதான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்றால், பிள்ளையை பெற்றிருக்கிற பெண் குழந்தையை வைத்திருக்கிற அந்த பெற்றோருடைய மனசில் ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு என்ன செய்தி ஈடா? முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் அஃதலில் அமாலி, நம்ம செய்யற அமல்கள்லயே சிறந்த அமல் என்ன என்றால், இதுகாலு சுரூரி அலல் முஃமின், ஒரு மூமினுடைய இதயத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இதை நாம தெரிஞ்சுப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஒரு நெருக்கடி ஏற்படும் போது நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று, தங்க மதிப்புக்குரியது, ஆனால் அது தேவைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், அது ஆடம்பரத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடாது. நெருக்கடிகள் ஏற்படுகிற சமயத்துல நாம அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு சபுர் செய்தோம் என்றால் அல்லாஹு தஆலா நம்முடைய காரியங்களை சிறப்பாக நிறைவேற்றி தருவான். தங்கத்தை மாதிரி தான் வெள்ளியும். வெள்ளியை மார்க்கம் ஆண்களுக்கு அனுமதிச்சிருக்கு. அதே நேரத்துல மோதிரம் போடுறதுக்கு மட்டும்தான் அனுமதிச்சிருக்கு. மோதிரம் இல்லாம செயின் போடுறதுக்கு, கையில பிரஸ்லெட் போடுறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை, ஹராம். நம்ம மக்கள் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, வெள்ளி மார்க்கம் அனுமதிச்சிருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. மோதிரம் போட்டுக்கலாம், அந்த மோதிரத்திலையும் ஒரு மோதிரம் போட்டுக்கலாம். மார்க்க அறிஞர்களில் சில பேர் சொல்லுவார்கள், நீங்க தலைவர் நிலையில் இருந்தால் மட்டும் மோதிரம் போட்டுக்குங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷரா இருக்கீங்க அப்படின்னு அந்த அப்ப சில பேர் எல்லோருக்கும் அனுமதிப்பாங்க. சில பேர் நீங்க தலைவர் நிலையில இருந்தா மட்டும் மோதிரம் போட்டுக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் வெள்ளியில் மோதிரம் போட்டுக் கொள்வதற்கும் நமக்கான அனுமதி இருக்கிறதுங்கிற போது, இந்த பிரஸ்லெட், இந்த செயின், அது மாதிரி பிரஸ்லெட் போட்டுக்கிறது, அதுவும் முரட்டுத்தனமா போட்டுக்கிறது இருக்கு இல்லையா, அது அனுமதிக்கப்படாத விஷயம். அதை நாம தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் இந்த ஆபரணங்களை
அல்லாஹ் நம் தேவைக்கு வைத்திருக்கிறான். அதை ஆடம்பரத்திற்குரியதாக நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் வைப்போம். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த விலை உயர்வு, மக்களை பெரிய அளவில் துன்புறுத்தலுக்குள்ளாக இருக்கிற இந்த விலை உயர்வு ஆதிக்க வெறி பிடித்த ஆட்சியாளர்களின் அநீதியால் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த அநீதிக்கு அவன் முடிவு கட்டட்டும், உலகம் அமைதியாக இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும் என்று துஆ செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் 3ஆம் தேதி வரக்கூடிய 3ஆம் தேதி இரவு